கிரேட் மார்னிங் சோல்ஸ். இறைவனை வந்து இறைவன் காட்டுற வழியில் இந்த ஆன்மீகம் கலந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம வந்து போகும்போது ஆக்சுவலாக வந்து லைஃப் வந்து மற்ற எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கையை விட பயங்கர ஒண்டர்ஃபுல்லாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் தான் இருக்கும். ஆனால் இது என்ன நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு இதில் ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் அடுத்தவங்கக்கிட்ட சொல்கிறதுல என்னென்னா, யார் வந்து வாழ்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து இதை வந்து புரிஞ்சுக்க முடியும், இதை வந்து உணர முடியுமே தவிர நம்மளை வந்து வெளியிலேருந்து விட்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அது புரியவே புரியாது. லேட் ஆகும். எப்படி லேட் ஆகும்னா, நம்ம நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நிறைய வந்து எல்லாமே வந்து குயிக்காக நடக்காது. இந்த ஆன்மீக வழியில் நம்ம போகும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மா இருக்கு இல்லையா, கர்மா அண்ட் ஆல்சோ நம்மளோட ஈகோ லெவல் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட அப்சஷன்ஸு, நம்மளோட அந்த டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸு அதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இறைவன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொன்றா பொறுமையாக நம்மளை சுத்தப்படுத்தி அடுத்தடுத்த லெவல் எலிவேட் பண்ணுவார். அப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரே நாளில் வந்து பணக்காரங்களானோம், இந்த ஒரே பாட்டில் பெரிய லெவலுக்கு ஆகிற மாதிரி இருந்தால் தான் அதை வந்து ஏற்றுப்பாங்க. இல்லை, இவங்களோட க்ரோத் வந்து அப்படியே ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பு பொறுமையாக போகுதுன்ற போது நம்மளோட ஹாப்பினஸை வந்து அவங்களால வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனால் இந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேர்ல்டுலி திங்ஸுமே கொடுக்க முடியாத ஒரு இன்னர் பீஸும் ஒரு ஹாப்பினஸும் கொடுக்கும். அதை உணர்ந்து அதை அனுபவிக்கிறவங்களால மட்டும்தான் அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பெரிய வந்து ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கும். மற்றவங்க கிட்ட நம்ம ஐயோ கதறி கதறி சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. என்ன என்னத்தையோ சொல்கிறாங்க, அவங்க நம்மளை சொல்லிடுவாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு இல்யூஷன் வேர்ல்டில் இருக்காங்க, பைத்தியம் முத்தி போச்சு, மென்டல் ஆயிட்டாங்க, இந்த மாதிரி வேணால் பேசுவாங்களே தவிர அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாத ஒரு சுப்ரீம் பிளிஸ் வந்து நம்மளுக்கு வந்து இறைவன் காட்டுற வழியில் இறைவனை உணர்ந்து இறைவனை மனசில் எப்போவுமே நினச்சி நினச்சி போகும்போது அந்த லைஃப் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி சூப்பர்பாக இருக்கும். அது ரிலேட்டடான ஒரு சாங் தான் இது. காண வல்லார்க்கு அவன் கண்ணின் மணியொக்கும், காண வல்லார்க்கு கடலின் அமுதொக்கும், பேண வல்லார்க்கு பிழைப்பிலன் பேர் நந்தி, ஆன வல்லார்க்கே அவன் துணை ஆமே. காண வல்லார்க்கு அவன் கண்ணின் மணியொக்கும் அப்படின்னா, இறைவனை காண முடிஞ்சவங்களுக்கு. காணனா என்ன, நம்ம அவர் வந்து என்ன சினிமாவில் வர மாதிரி நம்ம முன்னாடிலாம் வந்து நிற்க மாட்டார். இறைவனுடைய அந்த ப்ரெசன்ஸை வந்து நம்ம வந்து மனசில் வந்து உணர்றது, அதாவது அந்த அகக்கண்ணில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தேர்ட் ஐ மூலமாக பார்க்குறது அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். இறைவனை வந்து நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த உணர முடிகிறவங்களுக்கு அவர் வந்து என்ன ஆகலாம், கண்ணின் மணி போல இருப்பாராம். அதாவது நம்மளுக்கு வந்து அவர் வந்து ஒரு பெரிய ட்ரெஷராக மாறுவார். கண்ணின் மணின்றது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது மூலமாக தான் வெளி உலகத்தையே நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அந்த மணி இல்லை அப்படின்னா, கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்ணு இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளால் வந்து எதையுமே பார்க்க முடியாது. அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு பொருளாக வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு இருப்பார். அவரை வச்சு தான் நம்மளால் இந்த உலகத்தையே பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயமா வந்து நம்மளுக்குள்ள வந்து அவர் வந்து மாறிடுவார். ரெண்டாவது, காண வல்லார்க்கு கடலின் அமுதொக்கும். அதாவது அந்த பார்க்கடல்ல அந்த அமுதம் கிடைச்சாங்கல்ல, அப்ப அந்த அமுதம் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஒண்ணு. அத சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம ரொம்ப எல்லா விதமான வெல்த்தையும் அட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இருப்போம். ஸோ அந்த அமுதம் போல நம்மளுக்கு வந்து அவரை வந்து உணர முடிஞ்சவங்களுக்கு அவர் வந்து அவ்வளோ இனிமையா இருக்கிறாராம். அந்த அமுதம் வந்து நம்மளுக்கு என்னைக்குமே கெட்டது பண்ணாது, எப்பவுமே நல்லது தான் பண்ணும். அந்த அமுதம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ட்ரெஷர் கிடைச்ச மாதிரி தானே, அவ்வளோதான். லைஃப்ல அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே தேவைப்படாது, எல்லாத்தையுமே அந்த அமுதமே வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு போயிடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ப்ரெஷியஸான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி. 3வது லைன், பேண வல்லார்க்கு பிழைப்பிலன் பேர் நந்தி அப்படின்னா, பேண வல்லார் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இறைவனை வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இறைவனை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, நம்மள சின்ன வயசுல இருந்தே என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சாமி கிட்ட எது வேணா கேளு கிடைக்கும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனா சாமி கிட்ட கேளு அவர் காப்பாத்துவாரு, இப்படியே சொல்லி வளர்ந்தனால நம்மளுக்கு அவ்வளவுதான் கடவுளை பத்தின புரிதல் இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா போய் அவர்கிட்ட கேட்கறது, இல்ல அவரை கும்பிடாம இருந்தோம்னா
நம்மளுக்கு ஏதாவது கெட்டது நடக்கும்னு நம்மலாம் நினைக்கிறது. அப்படி இல்லன்னா ஏதாவது நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது, யார்கிட்டயும் வந்து யாருமே உதவ முடியாத ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது, அவர்கிட்ட போய் வந்து நம்ம நிக்கிறது. இப்படிதான் நம்ம வந்து கடவுள பார்த்துருப்போம். ஈவன் இந்த ஆன்மீக வழிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே என்ன இருக்கும்னா, ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். மனசு கஷ்டம் இருக்கும், ஒரு வலி இருக்கும், இல்லன்னா ஒரு எம்ப்டினஸ் இருக்கும். அதுலருந்து தப்பிக்கிறதுக்காக, அதுலருந்து வெளில வர்றதுக்காக மட்டும் தான் நம்ம உள்ள வருவோம். ஆனா உள்ள வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, டெய்லி வந்து மெடிடேட் பண்ணும்போதும், டெய்லி இறைவன பத்தின விஷயங்கள தெரிஞ்சுக்கும்போதும், அதே மாரி அடுத்தவங்களுக்கு வந்து அன்கண்டிஷனலா வந்து உதவி பண்ணும்போது, அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இறைவன வந்து உணரும்போது, நம்மளோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் தான். அது வேற விஷயம். ஆனா, அத தாண்டி நேச்சுரலாவே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, அந்த இறைவன் அப்படின்ற அந்த ஒரு ஒரு பெரிய சக்தி மேல நம்மளுக்கு பயங்கரமான ஒரு அன்பு வந்து கிடைக்கும். அந்த அன்பு அது வந்து எதுனாலலாம் நம்மளால சொல்ல முடியாது. சில நேரம் நன்றி உணர்ச்சியா இருக்கும். சில நேரம் வந்து அம் எவ்வளோ பெரிய சக்தி வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மலைப்பா இருக்கும் நம்மளுக்கு. இல்ல அவரோட பவர் வந்து நம்மளுக்கு புரியும்போது நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யாராலயுமே எதையுமே மாத்த முடியாத விஷயங்கள வந்து அவர் மாத்தும்போதும், அதே மாரி ஆட்களோட மனச வந்து அவர் மாத்தும்போதும், நம்மளுக்கு அப்படியே ரொம்ப பிரமிப்பாகும். அப்ப என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு வந்து இறைவன் மேல பயங்கரமான ஒரு அன்பும், பக்தியும் வந்து வரும் பாருங்க. அப்ப வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே கேட்க தோணாது. இப்ப நீங்க உங்கள்ல நெறைய பேர் வந்து நீங்க இந்த ஆடியோஸ்லாம் கேட்டு இதுபடி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். இப்ப நீங்க ஒரு நிமிஷம் கண்ண மூடி என்கிட்ட கடவுள்கிட்ட கடவுளே முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா கூட நம்மளுக்கு எதுவுமே கேட்க தோணாது. அந்த மாரி உங்கள்ல நெறைய பேர் இருப்பீங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க எங்க கூட இருந்தா போதும். நான் உங்கள விட்டு பிரியாம இருந்தா போதும். நீங்க என் கூட இருக்கிறத நான் உணர்ந்தா போதும். அப்படின்னு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கேட்க தோணும். அது வந்து அப்படியே நேச்சுரலா வரக்கூடிய ப்ராசஸ் இந்த ஜர்னில. இறைவன வந்து எதுவுமே கேட்காம, இறைவன வந்து பயங்கரமா வந்து நம்ம வந்து விரும்புவோம். அதத்தான் பேண வல்லாருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து அச்சீவ் பண்ணும்போது, அவர் எப்படி இருப்பாருன்னா, பிழைப்பிலன் பேர் நந்தி. பிழைப்பிலன்னா நம்மள கைவிட்டுறவே மாட்டாரு. என்னைக்குமே வந்து அவரு வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டா தான் இருப்பாரு. ஒரு நாளும் அவரு வந்து நம்மள விட்டுட்டு போகவே மாட்டாரு. பேர் நந்தி அப்படின்னா, நந்தி அப்படின்னா பிளிஸ்ன்னு அர்த்தம். இன்னொரு நேம். ஓகேங்களா? நந்தி அதனால தான் நந்தினின்ற பேர் வந்து இனிமையானவள். அந்த பிளிஸ்ஸ குடுக்குறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த பேர் நந்தினா பெரிய நந்தி. அதாவது சுப்ரீம் பிளிஸ். அவர் வந்து என்ன பண்ணுவாராம், நம்மள என்னைக்குமே கைவிடாம, நம்மளுக்கு எப்பவுமே வந்து அந்த பேரானந்தத்த வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துக்கிட்டே இருப்பாராம். இப்ப நம்ம அ இந்த இந்த வழியில போகாம, இந்த மாரி இறைவன உணர்ந்த வழியில இல்லாம, நம்ம ஒரு நார்மலா நம்ம டே டு டேல வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா நார்மலா ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்கா நம்ம வாழ்றோம்னு வைங்களேன். நீங்க அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ரொட்டீன் இருக்கும். மண்டே டூ சாட்டர்டே இல்ல மண்டே டூ ஃப்ரைடேனாலே வந்து வேலைய பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வர்றது, அது மாரி ஒரு மெக்கானிக்கலான ஒரு ரொட்டீன் இருக்கும். அதுல நம்ம எங்கேயுமே பெருசா சந்தோஷத்த பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணுவோம்னா, வீக்கெண்டுல நம்மளுக்கு வந்து ஒரு ஹேப்பியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒண்ணு வெளியில போணும்னு நெனைப்போம். ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு நெனைப்போம். இல்ல மூவி போணும்னு நெனைப்போம். இல்லன்னா ட்ரிப் போணும்னு நெனைப்போம். இல்ல ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வேணும்னு நெனைப்போம். இல்ல கெட் டுகெதர் வேணும்னு நெனைப்போம். அந்த சந்தோஷத்த தேடி வந்து நம்ம வந்து அலைவோம். நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலருக்கு ஆல்கஹால்ல சந்தோஷம் கிடைக்கும். சிலருக்கு வந்து நல்லா வெளியில போய் ஃபுல்லா ஊர் சுத்திட்டு வரதுல ரொம்ப சந்தோஷம் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஹாப்பினஸ்க்கு ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. அது இருந்தா தான் அவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். அப்பா! இந்த வாரம் வந்து நான் வந்து இந்த ஹாப்பினஸ்ஸ வந்து என்ஜாய் பண்ணிட்டேன். அதே மாரி இந்த இயர் வந்து நான் வேர்ல்டு ட்ரிப் போயிட்டு வந்தது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸா இருக்கு. அது போதும். அத வச்சு நான் அப்படியே இனி வந்து இந்த வருஷத்த ஃபுல்லா நான் வந்து இது மேனேஜ் பண்ணிருவேன் அப்படின்னு நினைக்கிறது. இல்ல வீட்ல ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வைக்கிறது. அந்த ஃபங்ஷன் வந்து நல்லபடியா நடந்தது மூலமா ஒரு ஹாப்பினஸ்ஸ வந்து நான் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஹாப்பினஸ்ஸ வந்து ஏதாவது ஒரு விஷயம் மூலமா சீக் பண்ணி அப்பதான் வந்து நம்மள வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த மெமரீஸ்லயே நம்ம வந்து எடுத்துட்டு போவோம். இப்படிதான் யூசுவல் லைஃப் இருக்கும். வேறஸ் நம்ம இந்த இறைவன வந்து உள்ளுக்குள்ள வந்து உணர ஆரம்பிச்ச பிறகு எப்படி இருக்கும்னா, மண்டேனாலும் சரி, வெட்னஸ்டேனாலும் சரி, சண்டேனாலும் சரி, காலையிலனாலும் சரி, நைட்டுனாலும் சரி, எந்த நேரத்திலயும் அந்த பிளிஸ் இருக்கு இல்லையா? அந்த சந்தோஷம் அப்படின்றது, அந்த அதுக்கு அதுக்கு பேர் எனக்கு பிளிஸ்ஸுக்கு இன்னும் வந்து தமிழ்ல கரெக்ட்டா எனக்கு சொல்ல முடியல. பேரானந்தம்னு வச்சுக்கலாம். ஆனா, அத தாண்டி வந்து ஒரு உணர்வு இருக்கு. எப்பவுமே இருக்கும் நம்ம மனசுல.
அந்த பிளிஸ் உணர்வை வந்து யாராலையும் கெடுக்க முடியாது. எந்த சிச்சுவேஷனும் கெடுத்துக்காது. நம்மளே நினைச்சாலும் நம்மளால வந்து அதை வந்து கெடுக்கவே முடியாது. என்ன சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஆனா நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே அந்த ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்கு. அந்த அமைதி இருந்துட்டே இருக்கே. இதே முன்னாடின்னா நம்ம இப்படி இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நம்மளே ஆச்சரியப்படுவோம். புரியுதுங்களா? நம்மளே நினைச்சாலும் அந்த பிளிஸ் வந்து நம்மளை விட்டு போகாது. அப்படி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு உணர்வை நம்ம எப்ப வந்து இறைவனை வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சு அந்த இறை சக்திக்கு வந்து நம்ம வந்து பயங்கரமான அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட வந்து எப்பவுமே அவரை நினைக்க ஆரம்பிச்சு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமலே வந்து நம்ம அவரோட எப்பவுமே ஒன்னா கலந்துருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணும்போது எப்பவும் அந்த பிளிஸ் வந்து நிலைச்சு நிற்கும். அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் அப்படின்னா அவரு நம்மள எந்த காலத்திலயும் கைவிட்டுற மாட்டாரு. எப்பவுமே அவர் நம்ம கூடவே தான் இருப்பாரு. என்னன்னா இதை புரிஞ்சுக்கணும் நம்ம, அவ்வளவுதான். இந்த இந்த புரியாம இருக்கிறதுக்கு பேரு தான் இக்னரன்ஸ். ஏதோ அவர் நம்மளை விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி நம்மளா நினைச்சுக்கிறது தவறு. அதை மட்டும் நீங்க வந்து ரியலைஸ் பண்ணா போதும். நான் நிறைய தடவை எல்லார்ட்டையுமே சொல்லுவேன், நீங்க இந்த வழியில வந்து இந்த வழியில ஒரு தடவை இறைவனை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அவர் என்னைக்கும் உங்களை விட்டு போறதே கிடையாது. அவர் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பாரு. நீங்க தான் இக்னரன்ஸ்னால வந்து அதை வந்து மறைச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் வந்து அவர் வந்து ஆக்டிவ் ஃபோர்ஸா மாறிட்டாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. வர்ற சேலஞ்சஸ், லாஸ், ஃபெயிலியர்லாம் வச்சு நம்ம கூட இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராதீங்க. அவரு எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி பெரிய அர்த்தம் இருக்கும். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 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 10 மாடிக்கு மேல மொட்டை மாடியில நின்று அவர் வந்து நம்மள பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து கீழே வந்து நடந்துட்டு இருக்கோம். ஒரு மேஸ்ல நடந்துட்டு இருக்கோம். அந்த இதுல நம்மளுக்கு வந்து எங்க யார் இருக்காங்கன்னு தெரியாது. எந்த இடத்துல தடம் இருக்குன்னு தெரியாது. எந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. போக போக தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அவரு மேல இருந்து பாக்குறாரு. மேல இருந்து பாக்குறவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாரும் யார் எங்க இருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு வரப்போகுது எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படின்ற போது அவர் ஒரு வழி காட்டுறாரு அப்படின்னா அந்த வழி வந்து அவர் ஒரு எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து காட்டுற வழி வந்து என்னைக்குமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி நம்ம அந்த வழியில போகணுமே தவிர நம்ம இங்க பாக்குறதுக்கு வந்து அது ஏதோ ஆபத்தான வழி மாதிரி நம்மளுக்கு தெரியும். அவரு மேக்ரோ லெவல்ல இருந்து பாக்குறவரு. இறைவன் மேல இருந்து பார்த்து எல்லாத்தையும், பாஸ்ட் தெரியும், பிரசன்ட் தெரியும், ஃபியூச்சர் தெரியும், கூட இருக்கிறவங்களை பத்தி தெரியும். எல்லா விதமான நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய மீனிங் தெரியும். எல்லாம் தெரிஞ்சு அந்த அவர் வந்து கூட்டிட்டு போறாரு. ஒரு ஆபத்தான வழியில கூட்டிட்டு போறாரு அப்படின்னா அந்த ஆபத்துல நம்மளுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த ட்ரஸ்ட்டை விடாம, அந்த ஃபெய்த்தை விடாம அவரை நம்பி போகும்போதுதான் பயங்கரமான மேஜிக்கல் திங்ஸ் வந்து நம்மளுக்கு புரிய வரும். இது நம்மளால இதை வந்து ஐடென்டிஃபையே பண்ணியிருக்கவே முடியாது. ஹியூமன் பீயிங்கோட பெர்செப்ஷனுக்கு மீறின விஷயங்கள் அது எல்லாமே. அதனால ஒரு தடவை நீங்க இறைவனை உணர்ந்துட்டீங்க, அவர் உங்களை வந்து கூட இருந்து அவர் வந்து உங்களை வந்து பாத்துக்கிறாருன்ற உணர்ந்துட்டீங்கன்னா உங்களோட லாஸ்ட் பிரெத் வரைக்கும் அவர் என்னைக்குமே உங்களை விடவே மாட்டாரு. வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு வந்து உடனே வந்து நீங்க வந்து பயந்துக்கிட்டு நம்ம என்னவோ தப்பு பண்றோமோ, நம்மள ஏதோ கடவுள் வந்து விட்டுட்டாரோ, கைவிட்டுட்டாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு கீப் ஆன் சரண்டரிங் டு ஹிம். டெய்லி வந்து மனசளவில் வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து அந்த ஃபியர் கொடுக்கறத கட் பண்ணிட்டு திரும்பி திரும்பி நான் இறைவன் கிட்ட எப்பயோ சரணடைஞ்சிட்டேன், நடக்கிற எல்லாத்துக்கும் இறைவன் தான் பொறுப்பு, அவர் என்ன எனக்கு கொடுத்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மேல வந்து ஒரு பக்தியோடையும் அந்த ஒரு அன்போடையும் நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சுப்ரீம் பிளிஸ் அவர் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு. 4th லைனு, ஆன வல்லார்க்கே அவன் துணையாமே. ஆணவல்லா இருக்கே அப்படின்னா அந்த ஆணவம் நான் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதை வந்து உடைச்சு தூக்கி போட்டு நான் அப்படியே முழுமையா சரண்டர் ஆறேன், நீங்க என் லைஃப்பை வந்து கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண உங்களுக்கு அதை டே டு டேல வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணி நான் ஈகோவா நடக்கக்கூடாது, இறைவன் இல்லைன்ற மாதிரி நடக்கக்கூடாது, நான் தான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்ற எண்ணம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 இறைவன் கிட்ட முழுமையா சரண் அடையும் போது காலத்துக்கும் அவர் வந்து துணையா தான் இருப்பார். அவர் வந்து நம்மளோட பெஸ்ட் கம்பேனியனா இருப்பாரு, நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு, பெஸ்ட் மென்டரா இருப்பாரு, நம்மளோட பேரண்டா இருப்பாரு, எல்லாமாவும் அவரே தான் இருப்பாரு. அவரோட துணை வந்து என்னைக்கும் நம்மளை விட்டு விலகவே விலகாது. இதை வந்து மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா இதுக்கு என்ன இருக்கணும்னா ஆணவம்ன்றது வந்து குறையணும். அது வந்து ஒரே நாள்ல குறையாது. ஏன்னா நம்மளுக்கே தெரியாது எது வந்து நம்ம வந்து ஈகோவா நடந்துக்கிறோம், எது ஈகோவா பேசுறோம், எது ஈகோவா திங்க் பண்றோம்ன்றது தெரியாது. நம்ம இறைவன் கிட்ட சரணடைஞ்சு டே டு டே லைஃப்ல ஒவ்வொரு விஷயம் வரும்போது தான் எந்த இடத்துல நம்ம ஈகோவா நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரியும். அந்த ஈகோவை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணி அதை வந்து இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணி
கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈகோ லெவல் வந்து ஒரு பெர்சன்டேஜ்ல குறைஞ்சுக்கிட்டே வரும். ஸோ 50% குறைஞ்சிருச்சு அப்படின்னா, இறைவனால நம்ம கூட வந்து 50% வந்து நம்ம லைஃப்ப வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். 75% குறைஞ்சிருச்சு அப்படின்னா, 75% நம்ம லைஃப்ப டேக் ஓவர் பண்ண முடியும். அதுவரைக்கும் வந்து அந்த லைஃப் வந்து எப்படி இருக்கும்னா, ஈகோ பேஸ்டு இம்பாக்டும் இருக்கும். டிவைனோட இம்பாக்டும் கலந்து கலந்து தான் இருக்கும். அதுல சில இன்பங்கள், துன்பங்கள்னு எல்லாம் கலந்து வரும். இன்பம் வருது அப்படின்னா, அத நம்ம இறைவன் கிட்ட முழுமையா சரணடைஞ்சனால, துன்பம் வருதுன்னா, நம்ம இன்னும் ஈகோவ வந்து ஃபுல்லா ட்ராப் பண்ணல. அத லேர்ன் பண்றதுக்கு தான் இந்த துன்பம் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளதான். அப்ப நீங்க அந்த முழுமையா அந்த ஈகோ டிசால்வ் ஆகும்போது, முழுமையா ஈகோ டிசால்வ் வருது அப்படின்னா, ஈகோன்றது என்ன பொறுத்தளவுக்கு 100% யாராலயும் டிசால்வ் பண்ணவே முடியாது. நம்ம நம்ம காலம் வரைக்கும் அந்த ஈகோன்றது கொஞ்சமாவது இருந்துட்டே தான் இருக்கும். பட் என்னன்னா, அந்த ஈகோ நெகட்டிவா இருக்கக்கூடாது. இறைவன் காட்டுற வழியில போறதுக்கு மட்டும் தான் அந்த ஈகோ இருக்கணுமே தவிர, இறைவன் காட்டுற வழி அகெயின்ஸ்ட் அந்த டிவைன் வேல்யூஸ்ன்னு இருக்கு இல்லையா? அந்த டிவைன் வேல்யூஸ்க்கு அகெயின்ஸ்ட்டா அந்த இல்யூஷன்ல ட்ராப் பண்ணி, இந்த இல்யூஷன்ல போய் அட்ராக்ட் ஆகிட்டு, அதனால வரக்கூடிய அந்த நெகட்டிவ் திங்ஸ மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். மித்த எல்லாத்தையும் இறைவன் பார்த்துப்பாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப எடுத்துட்டு போம்போது, இறைவன் காலத்துக்கும் நம்ம கூட என்னைக்குமே துணையா இருப்பாரு. அத விட நம்மளுக்கு வேற என்ன வேணும்? அதனால இது எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால வந்து நம்ம நெனச்ச உடனே அப்படியே ஒரு பட்டன வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ற மாரி மாத்துற விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய ஜர்னி. அந்த ஜர்னின்றது தான் நம்மளோட லைஃபா இருக்கும். ஸோ அத வந்து ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கூட காட் இருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? கஷ்டம் வந்தாலும் சரி, இல்ல எது வந்தாலும் சரி, கடவுள் இருக்கும்போது அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கு தெரியும் என்னால எந்த அளவுக்கு அனுபவிக்க முடியுன்றது. நான் அத ஃபேஸ் பண்ணி என்னைய நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோட, கடவுள் நமக்கு கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாரு அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்கோட எப்பவுமே நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா, 24/7ம் நீங்க ஹேப்பியா தாங்க இருப்பீங்க. உங்களால வந்து அந்த ஹேப்பினஸ் இல்லாம இருக்கவே முடியாது. அது லைஃப ரொம்ப வண்டர்ஃபுல்லா வச்சிருக்கும். அத நான் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் யார் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க வந்து டெய்லி வந்து நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு நாள் வந்து அது வந்து டக்குன்னு பட்டன் ஆன் பண்ற மாரி அது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன தேங்க் பண்ணுவீங்க. தேங்க் யூ ஆல்.